ஹலோ மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப் பெற்றுள்ளது. ஜூலை 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை பற்றியான நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ய தலைவர் விஜய் அவர்கள் முடிவு செய்துள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப் பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, நிர்வாகிகளை விஜய் அவர்கள் சந்தித்து விட்டால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். அது மட்டுமல்ல, 234 தொகுதிகளில் தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அது தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் பெரும் கூட்டம், போக்குவரத்து நெரிசல் என்று காரணம் காட்டி விஜய் அவர்களது சுற்றுப்பயணத்தை எப்படியாவது தடை செய்து விடலாம் என்று ஒரு சிலர் இணையதளங்கள் மூலமாக பதிவு செய்து வருகிறார்கள். ஏனென்றால் மாநாட்டின் பொழுதே சில நபர்களது சர்ச்சையான பேச்சுக்களையும் நாம் பார்த்திருப்போம். விஜய் அவர்கள் ஒரு நடிகர் தான், அவருக்கு பின்னால் மக்களும் ரசிகர்களாக மாறுவது உண்டு, ஆனால் தலைவராக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திமுக சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் கூட தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்களுக்கு மேலாக 2 ஆண்டிற்குள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் வந்துவிட்டார்கள். அதையும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்கிறது. ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு பூத் கமிட்டிகள் அமைத்ததை தொடர்ந்து அதேபோல் மற்ற தொகுதிகளிலும் பூத் கமிட்டிகள் தான் ஓட்டு வங்கியை அதிகரிக்கும். திமுகவினர்களுக்கு ஆட்டம் காணும் விதமாக பூத் கமிட்டிகள் பற்றியான மும்முரமான தீவிர அரசியலில் ஈடுபட்டு விட்டார். 1 தொகுதி 2 தொகுதி என்று பிற நடிகர்கள் அரசியலுக்கு வந்தது போல் விஜய் அவர்கள் வரமாட்டார். அவர் முழு நேர அரசியல். கிட்டத்தட்ட தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக அவர்கள் மன நிறைவோடு தமிழகத்தில் வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்தி தமிழக மக்களுக்காக இந்த அரசியல் களத்தை 2026 சட்டசபை தேர்தலில் வரவுள்ளார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சிலர் என்ன கூறுகிறார் என்றால், விஜய் அவர்கள் இந்த பணங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அதாவது வருடம் 10, 11, 12ஆம் வகுப்பு முதலிடம் பிடித்த தொகுதி வாரியாக பணங்களை கொடுக்கிறார் என்றால், பரிசுகளை கொடுக்கிறார் என்றால், அவர் ஒருவேளை தேர்தலில் தோல்வி அடைந்தால் வருடத்திற்கு 4 படங்கள், வருடத்திற்கு 1000 கோடி வரை அவரால் பெற முடியும். அதேபோல் 5 வருடங்கள் கிட்டத்தட்ட 5000 கோடி வரை அவரால் சம்பாதிக்க முடியும். இதுதான் விஜய் அவர்களது திட்டம் என்று சிலர் கூறி வருகிறார்கள். விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு வெற்றி அடைந்து விட்டால் அவர் நிம்மதி அடைந்து விடுவார். அதுவே தோல்வி அடைந்து விட்டால் நிச்சயமாக அதில் வெற்றி அடையும் வரை பிற வேலைகளில் ஈடுபட மாட்டார் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் அதைத்தான் கூறி வருகிறார்கள். தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது என்பதை கூட நேற்று முன்தினம் விஜய் அவர்கள் இணையதளத்தின் மூலமாக தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் காவல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடந்த மிக மோசமான நிகழ்வுகளையும் இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார். ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு திமுகவிற்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் அறிவிப்புகளும் சட்டசபை தேர்தல் வருவதற்கு முன்பே திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கேம் சேஞ்சராக கூட அவர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கூட்டணி கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி அடையும், அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தகுதி பெறும் என்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டால் முதல்வர் பதவியை கேட்பதற்கு அவர் முன்னிறுத்துவார் என்றும், அதேபோல் சில முக்கியமான அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் தங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகளையும் அவர் கேட்டு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை அமைப்பார் என்றும் விஜய் அவர்கள் பற்றியான மிக முக்கியமான தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடையுமா அல்லது திமுகவின் ஆட்சியே மிக சிறப்பாகத்தான் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் அடுத்து வெற்றி அடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.